தூக்கி படம் ரொம்ப நல்லா இருக்கு. வந்து பார்த்தோம், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு. பார்க்கணும்னா பார்க்கலாம், மற்றபடி வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. நல்லா ஒரு வொர்த் வாட்ச், நல்லா கொஞ்சம் ஜாலியா வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம், வந்து பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. அப்பா சென்டிமெண்ட் காமிச்சாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. பூக்கி படம் வந்து ஓகேபிள் மூவி தான். ஒன் டைமே பார்க்கணும்னா பார்க்கலாம், மற்றபடி வந்து ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஹீரோ வந்து நல்லா நடிச்சிருக்காரு, அவரோட இது வந்து நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க. பட் லவ்வர்ஸா பார்த்தோம்னா they are not like lovers, they are like friends. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து சாங்ஸ் ஆர் வெரி நைஸ். அந்த டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அந்த இமோஷனல் சாங்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் பிஜிஎம்லாம் கூட டுவர்ட்ஸ் எண்ட் வந்து சூப்பரா இருந்துச்சு. அஜய் தீஷன் நல்லா நடிச்சிருக்கான் அஜய். நல்லா ஒரு வொர்த் வாட்ச், நல்லா கொஞ்சம் ஜாலியா வந்து வீக்கெண்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம், வந்து பார்க்கலாம். சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கனெக்ட் ஆகுது. லைக் ஒரு லாஸ்ட் சாங் மட்டும் லைக் லாஸ்ட் எண்டிங் சாங் மாதிரி இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவர் வந்து நீங்க மார்க்கெட்ல ஆல்ரெடி பாத்திருப்பீங்க, ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து மெயின் ஹீரோவா பண்றாரு. ஆனா அவரு ஒரு புது ஆக்டர் மாதிரி இல்ல, வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா நல்லா பண்றாரு. இப்ப எப்படி அந்த ஹீரோயின் பேர் நல்லா, ரெண்டு பேருக்கும் நல்லா பேர் இருக்கு, நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. லவ் டுடே வந்து அதை விட இது சுமார் தான். லவ் டுடே ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சு, அதை இதை கம்பேர் பண்ணும்போது. 2K கிட்ஸ் இது பிடிக்குமா? எனக்கு தெரியல 2K கிட்ஸ் பிடிக்குமான்னு. பட் ஆமா, எனக்கு வந்து ஸ்டோரியா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ. ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு ஜாயின் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு லவ்வர்ஸா பிரிஞ்சு ஜாயின் பண்ண மாதிரி இல்ல. பாய் பெஸ்டி கலாச்சாரம் மேபி அத மாதிரி வச்சுக்கலாம், பாய் பெஸ்டி மாதிரி. ஆமா ஆமா, அவங்களும் நல்லா பண்ணிருக்காங்க. தனுஷா இஸ் ஆல்சோ டன் வெரி வெல். இட் வாஸ் ஈக்குவலி ஸ்பிளிட் மூவி. அவங்க சைடு இவங்க சைடு ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எக்ஸலென்ட். கேமியோ தான் இருக்கா? விஜய் ஆண்டனி சார் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே பிடிக்கும், அவரோட மியூசிக், அவரோட ஆக்டிங் எல்லாமே பிடிக்கும். ஸோ ஐ லைக் இட். இந்த படத்துல கேமியோ வராதா? வந்திருக்க, பார்த்தா புரியும், உங்களுக்கே தெரியும். ஸ்பாயிலர் இல்ல, எல்லாருமே பார்த்திருப்பாங்க, அதனால அவரு நடுவுல வந்தாரு. ஸோ வந்து அவரோட இது நல்லா பண்ணிருக்காரு. ஹீரோ இஸ் குட். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்ல, நல்லா பண்ணிருக்காரு. செகண்ட் படம் நல்லா பார்க்க நல்லா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் லேக் ரொம்ப கொஞ்சம் இருந்தது, பட் அவ்வளவு தெரியல. லைக் லாங் ஃபிலிம் மாதிரி இல்ல, ஒரு நாளைக்கு எங்கேஜ் தான் வச்சிருக்கு. படத்தை பார்த்து ரெசம்பிள் மாதிரி இருந்துச்சா? ரெசம்பிளன்ஸ் என் லைஃப்ல பெருசா இல்ல. லவ் படம் தானே? லவ் படம் அது பிரேக்கப் மாதிரி. பிரேக்கப் அப்புறம் எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம், அது வந்து ஓரளவுக்கு நல்ல மெசேஜ் தான் சொல்லிடலாம். ஆஸ் யூஷுவல் இல்ல, ஒரு இந்த மாதிரி படம் வந்தது இல்ல. சோ ஓரளவுக்கு ஒரு மெசேஜ், ஒரு பிரேக்கப் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்ற ஒரு படமா இருந்துச்சு. ரொம்ப கருத்து உள்ள மெசேஜ் இல்ல, ஒரு இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு வந்து எப்படி வந்து பெட்டரா ஹேண்டில் பண்ணலாம் அது கத்துக்கிறதுக்காக ஒரு நல்ல படம். ஏன் ஃபர்ஸ்ட் படம் இதெல்லாம் கட் பண்ணிருங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் படம்னு சொன்னாங்க. மார்க்கெட் ஒரு படம் வந்துச்சு. ஓகே ஓகே, நான் அது பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனா படம் வந்து நல்லா பண்ணிருக்காரு, ஆக்சுவலி நல்லா நடிச்சிருக்காரு. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி எப்படி? கெமிஸ்ட்ரி வந்து அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளவா ரெண்டு பேருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்ன மாத்தினா நல்லா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்திருக்கலாம். ஒருவேளை வந்து மறுபடியும் பிரேக்கப் ஆகி மறுபடியும் ஜாயின் பண்ணது வந்து எனக்கு பிடிக்கல. அவருக்கு சூப்பர், நல்லா பண்ணியிருக்காரு. யூத்துக்கு நல்லா இருக்கும். எனக்கு கனெக்ட் ஆகல, நான் 9th தான் படிக்கிறேன். ஆனா அதர்ஸ் நல்லா இருக்கும். அதர்ஸ்லாம் நல்லா இருக்கும், நிறைய ரிலேட் ஆகும். மியூசிக் நல்லா இருந்துச்சு, ஸ்லைட்டா லாக் இருந்துச்சு, பட் அவ்வளவு பெருசா நல்லா இருந்துச்சு. பேர் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஜில்லாயிலாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டா வச்சிருக்காங்க இந்த பாட்டுல. சரி, லீட் பேர் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு, ரொம்ப நேச்சுரலா இருக்கு. நல்லாவே இருக்கு படம், சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த பிரேக்கப் ஆகி உடஞ்சி போயிருப்பாங்களா, அந்த காலத்துல தாடி வளர்த்து சரக்கு அடிச்சு சுத்திட்டு இருப்பாங்களே. சோ அந்த மாதிரி இல்லாம ஒரு பையன் இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கா, ஒரு பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்ற எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க.
அதோட அதுல இருந்து எப்படி மூவ் ஆன் வரணும் அப்படின்வாங்க. உண்மையான லவ் எப்படி பின்னாடி ஜாயிண்ட் ஆகும், நீங்க எத்தனை லவ் பண்ணலாம் அதை சிம்பு சொல்லியிருப்பாரு, அதே மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை லவ் பண்ணாலும் உங்களை யார் லவ் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தேவை வருவாங்க அப்படின்றத இந்த படம் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா எங்கேஜ் ஆகும். இப்போ மற்ற ஃபைட் சீன் ஃபைட் சீன் ஒண்ணு மட்டும் இருந்துச்சு, அது பெருசா லைக் ஃபைட்டுன்னு இல்ல, வைக்கணும்னு வைக்கல, உனக்கு சும்மா ஜாலியா ஒரு ஃபைட் சீன் மாதிரி. விஜய் ஆண்டியோட மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜில்லேன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா கண்டிப்பா பார்க்கலாம். லவ்வர்ஸா பார்க்கலாம், ஏன்னா இது பிரேக்கப்கா அப்புறம் படமான படம் இது. லைக் பார்த்தா ஒண்ணு சேரலாம் அந்த மாதிரி, லைக் புரிஞ்சுப்பாங்க பிரேக்கப் ஏன் வந்து படக்கூடாது. கண்டிப்பா பார்க்கலாம். நீ சொல்லுப்பா. ஹீரோ குட் ஆக்டிங் ப்ரோ. நான் கூட ஃபர்ஸ்ட் படமாச்சு இப்படி பண்ணுவாரு, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ரோலா வந்திருப்பாரு. இது ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணிருப்பான்னு ஒரு டவுட்ல தான் வந்தேன். தரமா பண்ணிருக்காரு, ஒரு ரியாக்ஷன் சரி ஆக்டிங் சரி தரமா. ஹீரோயின் ஹீரோயின்லாம் ஃபர்ஸ்ட் ஆக்டிங் சொல்ல முடியாது. இப்ப எப்படி படத்துல உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுது? ஒர்க் அவுட் ஆகலன்னு எதுவுமே இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே அப்பா சென்டிமெண்ட் காமிச்சிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. கிளைமேக்ஸ்ல மட்டும் இன்னும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கலாம் தோணுச்சு. மத்தபடி விஜய் ஆண்டி மியூசிக் அது ஃபீல் சூப்பர் ப்ரோ. நம்ம டிவில தனியா பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் ஆகிற மாதிரி ஓடுவா இருக்க மாதிரி, படத்தோட பார்க்கும்போது பிளாஸ்ட் பெருக்கி விட்டாரு, வேற லெவல் பண்ணிட்டாரு. புரியல காமெடிலாம், ஐயோ சிரிச்சு சிரிச்சு பாருங்களேன், என் வாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, சிரிச்சு சிரிச்சு தொண்டை தான் போகுது. விஜய் ஆண்டி கேமியோ சின்ன ரோல் தான், சின்ன கம்மி தான் வந்தாரு, வந்து ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா பார்க்கலாம். லவ்வர்ஸ்க்குலாம் எப்படி கனெக்ட் ஆகும் மாதிரி படம்? லவ்வர்ஸுக்கு அவங்க பாஸ்ட் நமக்கு ஒரு அந்த அளவுக்கு இருக்கு, லவ்வும் பக்காவா காமிச்சிருக்கு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி பண்ற மாதிரி கான்செப்ட். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி இல்ல, அது வேற ஒரு ரூட்ல இருந்து ஒவ்வொருத்தவங்க வருவாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணுவாங்க, அது சின்னதா காமிச்சிட்டு இந்த ரூட்லயும் வந்து அட்வைஸ் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே தான். சூப்பரா நல்லா இருக்கு, நல்லாவே பார்க்கலாம். தூக்கி படம் ரொம்ப நல்லா இருக்கு, வந்து பார்த்தோம், நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சிறப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அது ஒரு நல்ல ஸ்பீடா இருக்கு. அப்புறம் வந்து ஒரு பிரேக்கப்ல என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையெல்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் என்னதான் நம்ம வந்து எத்தனையோ லவ் பண்ணாலும் அந்த ஃபர்ஸ்ட் லவ் நம்மளை வந்து ரொம்ப வலி ஏற்படுத்தும், அந்த அதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இதுல வந்து விஜய் ஆண்டனோட இசை வந்து ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. உங்களை வந்து தியேட்டர்ல குதூகலமா வச்சிருக்கிறதுக்கு உதவுது இந்த படம். இல்ல எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், ஏன்னா எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு காதலை வந்து கடந்துதான் வந்திருப்போம். அந்த காதல் வந்து ஒரு வலியை கொடுத்துருக்கோம், அந்த வலியினால வெளியில வர முடியாம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே இந்த படத்துல வந்திருக்கு. ஆமா, அதுல ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒருத்தான படம். லவ்வர்ஸ், யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கிற காலேஜ் பசங்க, ஐடி பசங்களுக்கெல்லாம் கொண்டாடுறதுக்கான சரியான படம். வந்து பாருங்க. நன்றி.